அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். சித்தா ஸ்காலர் சேனலை முதன்முறையா பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ஷேர் பண்றோம். இப்போ ஒரு முக்கியமான ஒரு கமெண்ட் பார்க்க போறோம். சார், இப்போ நெஸ்க்கு அப்ளை பண்ணணுமா? நான் ஏஏட்ரிபிள்சில போடணுமா? இல்ல டிஎன் ஆல் இண்டியா கோட்டால போடணுமா? அப்படின்றது தான் இவங்களோட டவுட்டா கேட்டிருக்காங்க. சரி, இப்போ ஒரு விஷயம் தெளிவா பார்க்கணுங்க. அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா அப்படின்றது தமிழ்நாடுல உள்ள காலேஜ் தான். அதாவது தமிழ்நாடுல லொக்கேட் ஆகி இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான். அவ்வளோதான். அதற்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பட் யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன் மட்டும்தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. சரியா? பட் அதனோட ஃபுல் கண்ட்ரோலும் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா, நேஷனல் கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்லக்கூடிய அவங்கள்ட்ட தான் இருக்கு. ஸோ அப்போ இட் இஸ் கன்சிடர் அஸ் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நடத்தக்கூடிய ஒரு நேஷனல் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ நேஷனல் இன்ஸ்டிடியூட்டுக்காக எந்த விதமான அப்ளிகேஷனும் டிஎன் ஆயுஷ்ல அந்த லிங்க்ல பார்க்குறப்ப உங்களுக்கு இருக்காது. ஸோ அதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஸோ அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ஸோ உள்ள செலக்ட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எந்த இதுவுமே இருக்காது. அப்போ நீங்கள் கேட்கக்கூடிய அந்த ஆல் இண்டியா கோட்டாக்கு நீங்கள் அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆல் இண்டியா கோட்டாவில் நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறீங்க இல்லையா? ஸோ அந்த இன்ஃபர்மேஷனையும் இப்போ நான் உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்துகிறேன். ஸோ ஆல் இண்டியா கோட்டாக்கான அப்ளிகேஷன் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் தெளிவாக பாருங்க என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ப்ராஸ்பெக்ட் ஃபார் அட்மிஷன் டு பிஎஸ்எம்எஸ், பிஏஎம்எஸ், பிஹெச்எம்எஸ் கோர்சஸ். அதில் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபினான்ஸ், இதுதான் முக்கியம், செல்ஃப் ஃபினான்சிங் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜஸ். செல்ஃப் ஃபினான்சிங்னு வந்துட்டாலே அந்த இடத்துல ஒன்லி பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ், சித்தா மெடிக்கல் காலேஜ், ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜோ அல்லது ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் மட்டும்தான் இதில் வரும். ஸோ இந்த ஆல் இண்டியா கோட்டாக்கான அப்ளிகேஷன் அப்படின்றது ஒன்லி ஃபார் செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் தமிழ்நாடு தான். ஸோ நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தாக்கான அப்ளிகேஷன் ஒன்லி ஏஏட்ரிபிள்சி மூலமாக தான் 100% சீட்டும் ஃபில் பண்ணப்படும். தயவு செய்து இந்த விஷயத்தில் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது, சார் அப்போ ஆல் இண்டியா கோட்டால செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் கொடுத்துட்டீங்க, அப்போ கவர்மெண்ட் காலேஜ் எங்கே சார்னு கேட்டால், அந்த கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும், அந்த 2 காலேஜுக்கு மட்டும், தமிழ்நாடு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு மட்டும் ஒரு 15% சீட் மட்டும் ஏஏட்ரிபிள்சி மூலிமா ஃபில் பண்ணப்படும். ஸோ கண்டிப்பாக அதையும் எப்போவுமே கரெக்டாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏஏட்ரிபிள்சி கவுன்சிலிங் முடியாமல் ஸ்டேட் கவுன்சிலிங் மேக்ஸிமம் நடக்கிறதுக்கு சான்சஸ் 95%க்கு மேலே கிடையவே கிடையாது. ஸோ ஏஏட்ரிபிள்சி நடந்து முடிஞ்ச பிறகு தான் இது நடக்கும். இன்னும் 10ஆம் தேதி 8ஆம் தேதி வரைக்கும் தான் நமக்கு டைம் இருக்குது. இட் இஸ் வெரி வெரி ஷார்ட் ஷெடியூல். அப்படின்றப்போ மேக்ஸிமம் என்ன முடியுமோ அப்ளை பண்ணி வச்சிருங்க. நல்லா கரெக்டான டாக்குமெண்ட்டை, இன்ஃபர்மேஷனை கரெக்டாக போட்டு பண்ணி வச்சிருங்க. அதன் பிறகு அடுத்தடுத்த ஸ்டேஜில் நம்ம என்ன வருதோ அதை பிறகு உள்ள விஷயங்கள்ல நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கரெக்டாக பண்ணுங்க. முடிச்சுட்டு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.